திருவாரூர் அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருத்துறைப்பூண்டி அருகே ஆரியலூர் வடசங்கந்தி பகுதியில் 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் ஏடையூர் சங்கேந்தி கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிப்பவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பானாவரத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் 102 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருக்கும் வீடுகள் பழுதடைந்த நிலையில் புதிய வீடு கட்டித்தருவதாக வருவாய்த்துறையினர் கூறியதை நம்பி தங்களின் வீடுகளை இடித்துள்ளனர். வீடுகளை இடித்து 1 மாதம் ஆகியும் புதிய வீடுகள் கட்டித்தராததால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர் என அரசியல் பேசி வேர்களை தேடி என விளம்பரம் தேடும் விடியா அரசு இலங்கை தமிழர்களை வீதியில் நிறுத்தி இருப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு தமிழக அரசால் வீடு கட்டி தர போறாங்க, வீடுகளை எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் காலி பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் வரைக்கும் வீடு கட்டுறது நடவடிக்கையே எதுவுமே ஆரம்பிக்கல. அதனால அரசாங்கம் எங்களுக்கு நிரந்தர புதிய வீடுகள் 102 வீடுகள் கட்டித்தரணும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத விடியா அரசை கண்டித்து மக்கள் சாலையில் தேங்கிய மழைநீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேன்பாக்கம் சின்னையா லே அவுட் ஜானி பூந்தோட்டம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி, தெருவிளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் இதுகுறித்து பலமுறை விடியா அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சாலையில் தேங்கிய மழைநீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர்